16 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன தந்தையை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் கண்டுபிடித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலம் தாண்டவா என்ற கிராமத்தை சேர்ந்தவர் ரமேஷ். குடும்பத்தில் ஏற்பட்ட சிறிய பிரச்சனையால் 16 ஆண்டுகளுக்கு முன்பு தனது வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். பின்பு அவர் வீடு திரும்பவே இல்லை. அவரது மனைவியும் மகன்களும் தீவிரமாக தேடியும் ரமேஷை கண்டுபிடிக்க முடியாததால் நம்பிக்கை இழந்தனர். பல்வேறு ஊர்களில் அலைந்து திரிந்த ரமேஷ் இறுதியாக சென்னையில் வீடற்றவராக இருந்துள்ளார். தன்னுடைய குடும்பத்திற்கு தெரியாமல் காணாமல் போன ரமேஷ் போதை பழக்கத்திற்கு ஆளாகி மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். தெருவில் ஆதரவற்று சுற்றித் திரிந்த ரமேஷை சென்னையை சேர்ந்த உதவும் கரங்கள் NGOவின் தன்னார்வலர்கள் கடந்த ஜூன் 16ஆம் தேதி ரமேஷை மீட்டுள்ளனர். இது அவரது வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்தது. அவரை கண்டெடுத்து மறுவாழ்வு மையத்திற்கு அழைத்து சென்று மனநல மருத்துவ சிகிச்சை அளித்து வந்துள்ளனர். ரமேஷ் படிப்படியாக நினைவாற்றலை பெற்ற பின்னர் அவருடைய பூர்வீகம் ஜார்க்கண்ட் என்பதை தெரிந்து கொண்ட தன்னார்வலர்கள் ஜார்க்கண்ட் முழுவதும் ரமேஷின் புகைப்படத்தை வாட்ஸ்அப் மூலம் பரப்ப தொடங்கினர். அந்த மெசேஜ் சரியாக தாண்டவா கிராமத்தில் உள்ள மளிகை கடையை சென்றடைந்தது. அந்த மளிகை கடைக்காரர் உடனடியாக ரமேஷின் மனைவி முன்னாவை தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறினார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், காணாமல் போன ரமேஷும் அவரது மகனும் சென்னையில் சில கிலோமீட்டர் தொலைவிலேயே வசித்து வந்துள்ளனர். இருவரும் இது குறித்து எந்த தகவலும் தெரியாமல் இருந்துள்ளனர். 5 வயது இருக்கும்போது காணாமல் போன அப்பாவை கண்டதும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார் ரமேஷின் மகன். ரமேஷை பார்த்த மனைவி முன்னா பேச முடியாமல் திகைத்து போனார். என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்துவிட்டது என்று கண்ணீர் மல்க பேசியுள்ளார். இந்த சம்பவத்தை தாண்டவா கிராம மக்கள் நெகிழ்ச்சியாக பார்த்தனர். இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் பல்வேறு விமர்சனங்களை சந்தித்தாலும் சில நேரங்களில் அவை மனிதர்களின் வாழ்வில் திருப்பு முனையாக அமைகிறது என்று உதவிக்கரங்கள் NGOவின் CEO தெரிவித்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். 16 வருஷமா பிரிஞ்சிருந்த அப்பாவையும் பையனையும் சேர்த்து வச்சிருக்கீங்க. யார் சார் இந்த ரமேஷ்? அவங்களோட ஃபேமிலி எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? ஆக்சுவலா உதவும் கரங்கள் அமைப்பு இந்த மாதிரி ஹோம்லெஸ் பேஷண்ட்ஸ் நம்ம ரெஸ்கியூ பண்றோம். அவங்கள காப்பாற்றி அவங்கள எடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்குவோம். அவர் ஜார்க்கண்ட் சொன்ன உடனே நாங்கள் வி ஹாவ் அவர் நெட்வொர்க் தேர். ஸோ நெட்வொர்க் வச்சு அவங்க அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணுவோம். ட்ரேஸ் பண்ணதில் அவங்க பையன் when he was 1 year old, this person Ramesh என்றவர் he has left the family due to mental illness. அவர் நம்ம இடத்துக்கு பண்ணி அதுக்கப்புறம் அவர் அப்பாவை பார்த்து he was so excited. அதனால அது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை அழைச்சிட்டு போனாருமா. ஓகே சார். ஃபேமிலியில் போய் அங்கே எப்படி இருக்கு, அவங்க குடும்பத்தினர் என்ன பண்றாங்கன்றதெல்லாம் ரொம்ப ஊரே ஒன்று சேர்ந்து வரவேற்பு கொடுத்தாங்கம்மா. எவ்வளவு சந்தோஷமா சார் இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியான சம்பவத்துக்கு அப்புறம்? நிறைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு 4-5 பேஷண்டாவது இந்த மாதிரி ரெஸ்டோர் பண்றோம், குடும்பத்துக்கு சேர்த்துருது. இதில் தான் நம்ம ஒர்க்கே. நம்ம ஐடென்டிஃபை பண்றது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அது மட்டும் அல்ல, அவங்க அட்ரஸ் பார்த்து இது வரைக்கும் நாங்கள் 7000 பேஷண்ட்டை அவங்கவுங்க வீட்டுக்கு சேர்த்துருக்கோம். இட் இன்க்ளூட்ஸ் இந்தியா, ஃபாரின் கண்ட்ரி ஆல்சோ. ஓகே சார். ஓகே சார். நீங்க இங்க ரமேஷ் சென்னையில ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்க எந்த நிலைமையில சார் இருந்தாங்க? ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்தாரு. ஓகே ஓகே சார். இப்போ இந்த டிஜிட்டல் வாட்ஸ்அப் மூலமா தான் நீங்க போட்டோஸ் எல்லாம் அனுப்பி கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களோட சேவைக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார்? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா within a short time we could able to connect with relatives, கடைங்க, ஹாஸ்பிட்டல் ஈஸியா இருக்கு. முதல்ல இந்த ஃபெசிலிட்டி இல்லை.
இப்போ அது வந்து ரொம்ப கன்வீனியன்ட் ஆயிருக்கு. ஓகே சார். உங்க சேவை தொடரட்டும் சார். நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ.